Hi guys, welcome back to another video. இன்னைக்கு 2018ல ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன தி அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அன்ஸ்டாப்பபிள் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்ம டான் லீ தான் ஹீரோ. ஸோ டான் லீயை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, அவங்களுக்கு தெரியாதவங்க யாரும் சவுத் கொரியன் படம் பார்த்துருக்கவும் முடியாது. ஸோ படத்தோட கதை எடுக்கும்போது நம்ம டான் லீயும் அவங்க ஒய்ஃபும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டிவோர்ஸ் வர்ற காலம் அவங்க கேள்வி அந்த டிவோர்ஸும் வந்துருச்சு. நம்ம டான் லீ என்ன பண்ணுவாருன்னா, அந்த நிறைய பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்லி பணத்தை அதில் போட்டு ஏமாந்து போயிடுவார். இதுதான் அவரோட வேலையாகவே இருக்கு. ஸோ அதனால கடுப்பானவங்க தான் அவங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி டிவோர்ஸும் வாங்கிடுறாங்க. ஸோ அவர் அன்னைக்கு அவங்க பர்த்டே அவங்க செலிப்ரேட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ண போகும்போது அவங்க டிவோர்ஸ் பேப்பரை கையில் கொடுக்குறாங்க. அதில் சின்ன ஒரு வாய்க்காக தர மாதிரி ஆகி போயிட்டு அவங்க கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க தனியாக. ஸோ அப்படி போகும்போது அந்த ஊரில் இருக்க ஒரு மிகப்பெரிய ரவுடி அவங்க ஒய்ஃபை கடத்திட்டு நம்ம டான்லிக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் பணம் கொடுக்குறாரு. உன் ஒய்ஃபை நான் வச்சுக்கிறேன், நீ இந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு டான்லி பயங்கரமாக கடுப்பாகிறாரு. கடுப்பாயோ ஒய்ஃபை தேட ஆரம்பிக்கிறாரு. இறுதியில் அந்த வில்லன் யாரு, கடத்தினவன் யாரு, ஏன் கடத்தினா, அவர் ஒய்ஃபை கண்டுபிடிச்சி மீட்டெடுத்து அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத ஆனால் பிறக்க தெரிக்க சொல்ற படம் தான் இந்த அன்ஸ்டாப்பபிள். ஸோ அந்த படத்தோட கதை இதுதான் சொல்லிட்டேன். ஸோ அதை மேக்கிங் பண்ண விதம் பயங்கரமா இருக்கும். அண்ட் டான்லியோட படங்களே மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஃபைட்ஸ். ஃபைட் ஒன்று பார்த்தீங்கன்னா இடியில் அதை விட வேகமாக இடி ஃபைட் ஒன்று விழும். ஸோ ஒரு அடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் சப்புன்னு அங்கேயே சாணி மாதிரி சுருண்டு விழுந்துருவானுங்க வில்லனுங்க. ஸோ ஃபைட் எல்லாம் அண்ட் ஃபினாமினல் அண்ட் ஒரு ஃபயர் ஆஃப் பேங்காக ஃபைட்ஸ் இருக்கும். அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் இந்த மாதிரியான கதைகள் அண்ட் சவுத் கொரியன் சைனீஸ்ல தான் நிறைய நடக்கும். பிகாஸ் அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னமும் இப்போவும் இந்த செகண்டு கூட நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த படம் நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த படத்துல அடுத்த விஷயம் அப்படின் போது யார் வில்லன் அப்படின்றத நமக்கு இடையிலே காமிச்சிடுறாங்க. ஸோ அதனால பெருசா அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஸோ அப்படி நமக்கு வில்லன் யாரு, கடத்தினவன் யாரு, எதுக்காக கடத்தினா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாலும் அந்த வில்லனை ஹீரோ எப்படி ரீச் பண்றாரு அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை ஹீரோ எப்படியெல்லாம் முயற்சி கண்டுபிடிக்காது. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே ரொம்பவே நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு கூஸ் பம்ஸா ஏற்றி விட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் அட்டகாசமா இருக்கும். அந்த கார் ஆக்சிடென்ட், காரை போத்துட்டு கோடாரி அடிக்கிறது, ஹீரோ தூக்கி போட்டு அடிக்கணும், ஒரு அட்ராசிட்டியே பண்ணியிருப்பாங்க கிளைமேக்ஸ்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 45 நிமிஷம் வரைக்குமே ஹீரோ ரொம்ப பொலைட்டான அந்த காலத்து முரளி சார் படங்கள் மாதிரியே என்ன இந்த ஆளு பேச எவ்வளவு அம்மாஞ்சியா இருக்கான் அப்படின்வா இருக்கும். ஒய்ஃபு காணாம போனதுக்கு அப்புறம் நம்ம டான்லி பாத்தீங்கன்னா ஒரு வெறி பிடிச்ச மாதிரி அந்த அடி அடிப்பாரு. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளவு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ற ஹீரோ எப்படி அவ்வளோ அமைதியா இருந்தார், திடீர்னு இவருக்குள்ள இருந்து இந்த தைரியம் எங்க வந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லல. அவர் மிகப்பெரிய ஒரு ரவுடி அப்படின்ற மாதிரி நமக்கு ஓரலாவே சொல்லுவாங்க. அதை இன்னும் தெளிவா சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும். பட் இருந்தாலும் படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 2 மணி நேரம். ஸோ 2 மணி நேரத்துல எந்த விதமான ஒரு அடல்ட் கண்டென்ட் இல்லாம ஒரு தரமான ஒரு ஆக்ஷன், ஒரு சேசிங் த்ரில்லர் படம் அப்படின் போது இதுதான். எந்த இடத்துலயுமே உங்களுக்கு லேகிங்க போரிங்க இருந்தா தேவையில்லாம ஒரு காட்சி அப்படின்னு சொல்லி வரவே இல்லை. ஹீரோ அந்த அளவுக்கு சீரியஸா ஒரு ஃபேஸோட இருப்பவரை ஹீரோட சேர்ந்துருக்க அந்த ஒரு கோமாளி பசங்களும் பயங்கரமா காமெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹியூமர் நல்லாவே உள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபைனலி நீங்க டான்லியோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா அந்த அன்ஸ்டாப்பபிள் படத்தை நீங்க டெஃபினட்டா மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அண்ட் அஃபிஷியலா தமிழ் டப்போட ரீசன்ட் டைம்ல இந்த படத்தை இப்பதான் ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படம் 2 மணி நேரம் ரன் ஆகும் அப்படின்றது நீங்க நான் நோட் பண்ணிக்கிறேன். உங்க ஃபேமிலிஸோட டெஃபினட்டா நீங்க பார்க்கலாம். ஒரு தமிழ் படம் பார்க்கறதுக்கான ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும் அப்படின்றத எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்க அந்த சவுத் கொரியன்ல நம்ம நாட்டில் மட்டும்தான் அப்படி நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நமக்கு இருக்கும். நம்ம நாட்டில் இது நடக்கல, இது மாதிரி வேற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதா ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு நான் இங்க இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.